ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு அடுத்த வருடமே உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உம்மு குல்சூம் அவர்களை திருமணம் முடித்து வைக்கிறார்கள். உம்மு குல்சூம் அவர்களை திருமணம் முடித்து வைக்கிறார்கள். இதிலிருந்து என்ன புரிஞ்சுங்க சொன்னால், புனைப்பெயரையும் பேராக என்ன செய்யலாம், வைக்கலாம். உம்மு குல்சூம் ஒரு புனைப்பெயர் ஃபார்மேட்ல தான் என்ன செய்யுது இருக்குது. ஆனா அதை என்ன செய்யலாம், பேராக கூட என்ன செய்யலாம், வைக்கலாம். அதுல ஒரு பிழை இல்லை. எனவே அபூபக்கர் என்று வச்சுட்டு சஞ்சலப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சஞ்சலப்பட நம்ம புனைப்பேரே பேரா வச்சுட்டோமே அப்படின்றது சஞ்சலம் எல்லாம் இல்லை. ஏன்னா உம்மு குல்சூம் என்ன செஞ்சீங்க, பேர் வச்சு அபூபக்கரே பேர்கள் என்ன செய்கின்றன இருக்கிறன. அப்ப உம்மு குல்சூம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மணமுடித்து வைக்கிறார்கள். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களோடு உம்மு குல்சூம் ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கை நீண்ட காலம் இருந்தன. இவர்களுடைய வாழ்க்கை எப்படி நீண்ட காலம் இருந்ததோ, ருக்கையாவோடும் நீண்ட காலம் இருந்தார்களோ, அதே போன்ற ஒரு நீண்ட காலம் என்ன செய்தார்கள், உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு வாழ்ந்தார்கள். கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு தான் உம்மு குல்சூம் ரதியல்லாஹு அன்ஹா மரணித்தார்கள். இப்ப ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு அப்படின்னா 3ஆம் வருஷம் திருமணம் முடிச்சிருந்தா 4, 3, 4, 5, 6, 7, 8, 9 கிட்டத்தட்ட 6.5 வருடங்கள் என்ன செஞ்சாங்க, 6.5 வருடங்கள் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களோடு வாழ்ந்தார்கள். இது ஒரு பெரிய ஒரு ஷரஃப், கண்ணியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளாரோடு வாழ்க்கை போவது என்பது நாங்கள் நன்ற முறையில் வாழ்வதற்கும் அது ஒரு பேணுதலுக்கு என்ன செய்யும், வழிவகுக்கும். அதே நேரம் ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை என்ன செய்யும், கொடுக்கும். அப்ப இந்த அதாவது உம்மு குல்சூம் ரதியல்லாஹு அன்ஹாவுடைய மரண செய்தியை நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பாட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இக்ஸில்னஹா ஸலாஸன் அவ் ஹம்ஸன் அவ் ஸபஅன் இதா ரஅய்துன்ன, நீங்க எப்படியெல்லாம் 3 முறையா 5 முறையா 7 முறையா எப்படி கழுக நினைக்கிறீங்களோ உங்களோட தேவைக்கேற்ப என்ன செய்யுங்க, கழுவிருங்க அப்படின்ற ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிட்டு, அது கழுவுற நேரத்தில் சிதிர் இலந்தை இலை, இந்த இலந்தை இலையை போட்டு சிதிரை போட்டு என்ன செய்யுங்க, அதை மிக்ஸ் பண்ணி என்ன செய்யுங்க, கழுவுங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்கு ஜடை பின்னி விடுங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அஷ்இர்னஹா விளங்கிட்டா, அப்படி சொன்னாங்கன்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அடக்க போகிற நேரத்தில் உம்மு குல்சூம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை அடக்க போகிற நேரத்தில் ஒரு மகள் மரணிச்சிருந்தா. இன்னொரு மகள் யாரு, ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு என்ன செஞ்சிட்டா, மௌத்தாகிட்டா. அப்ப கண் முன்னாலேயே எல்லா பிள்ளைகளும் மரணிக்கிற நேரத்தில் எந்த தந்தைக்கு என்ன செய்யும், தந்தை என்ற ஸ்தானத்தில் வேதனையாக இருக்கும். இப்போ உம்மு குல்சூம் ரதியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறா, மௌத்தாகிட்டாங்க. அடுத்த இருக்கிறது ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா மட்டும்தான். நான் ஜைனப் என்ற வரலாறு சொல்லுகிறேன். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு அவ மரணிச்சிட்டாங்க, 9ஆம் ஆண்டு இவ மரணிக்கிறா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரிலே நின்று கொண்டு அழுது கொண்டிருந்தார்கள் அப்படின்ற செய்தி நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரிலே நின்று கொண்டு அழுது கொண்டிருந்தார்கள். உம்மு குல்சூம் ரதியல்லாஹுடைய மரணத்தில் அடக்கிற நேரத்தில் அழுது கொண்டிருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அழுகைக்கான காரணம் நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய மரணம் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழக்கூடியவர் அல்ல. ஆனால் அந்த மரணம் என்கின்ற அந்த சூழலோடு இன்னும் பல காரணங்கள் இணைகிற நேரத்தில் அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய தியாகம், அவர்களுடைய அந்த பிரிஞ்சு போகிற நேரத்தில் இது ஒரு 3வது மகள், ஏற்கனவே எத்தனையோ மகன்மார்கள், இப்படி என்று அந்த என்வாயன்மெண்ட் என்ன செய்யும், அழுகே கூட்டும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது இப்ராஹிமுடைய மரணத்தின் நேரத்தில் சொன்னார்கள், ஹாதிஹி ரஹ்மத்துன் ஜஅலஹ அல்லாஹு ஃபீ குலூபி இபாதிஹி இன்னமா யர்ஹமுல்லாஹு மின் இபாதிஹி ருஹமா. அல்லாஹ் தஆலா வச்சிக்கிற ரஹ்மத், இது ஒரு பெரிய ஒரு ரஹ்மத். இது உள்ளத்துல வச்சிருந்தா என்ன செய்யும், கண்களால கண்ணீர் வரத்தான் என்ன செய்யும். உலகத்திலே அல்லாஹ் இரக்கம் காட்டுவதெல்லாம் யார் இரக்கமாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களோடுதான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல் உயூனு ததுமா வல் குலூபு தஹ்ஸன் வலா நகூலு இல்லா மா யுர்தி ரப்பனா. கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன, உள்ளம் கவலைப்படுகின்றன, எங்களுக்கு திருப்தி உள்ள வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தையை நாம் என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதுபோல உம்மு குல்சூம் ரதியல்லாஹு அன்ஹா அந்த மரணத்தில் என்ன செய்றாங்க, அழுகிறார்கள். அழுகிற நேரத்தில் டிஷ்யூ இருக்குமா, அப்ப அழுகிற நேரத்தில் அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், யார் நேற்றிரவு யுகாரிஃபில் லைலா, இரவு முகாரஃபத்து, தன் 2 விதமான கருத்து எடுக்கிறாங்க. உறவு தன் மனைவியோடு நெருங்காதவர்கள் யார் அப்படின்ற கருத்தை என்ன செய்யலாம் வரலாம். தன் மனைவியோடு நேற்று இரவு இந்த இரவு நெருங்காதவர் யார் அப்படின்ற ரசூலுல்லாஹ் கேட்டதாகவும் கருத்து எடுக்கலாம். அல்லது பாவம் செய்யவில்லை என்ன, சாதாரண பாவம் கூட என்ன செய்யவில்லை என்ற கருத்தை என்ன செய்யலாம் எடுக்கலாம். சாதாரண பாவம் கூட, சின்ன பாவங்கள் மனிதனுக்கு என்ன செய்யும், நடக்கும். இப்படி சாதாரண பாவம் கூட செய்யவில்லை என்ற கருத்தை என்ன செய்யலாம், நம்ம எடுக்கலாம். சாதாரண பாவம் கூட செய்யாத சின்ன பாவம் கூட நீ செய்யவில்லை என்று உறுதி தர முடிந்தவங்க யார் உங்களை வைக்கிறீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டதாக எடுக்கலாம். அல்லது நேற்றிரவு மனைவியை நெருங்காதவர் யார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டதாக என்ன செய்யலாம் இருக்கலாம். மனைவியை நெருங்காதவர் யார் இடத்துல என்ன அதுல இருக்குது
அப்படின்னு கேட்டீங்க, மனைவியை நெருங்காத நன்மையோட அர்த்தம் அல்ல. கபர்ல அடக்கிற நேரத்தில் நேற்றிரவு மனைவியோடு நெருங்கியவர் அப்படின்னு நம்ம அந்த கருத்தை எடுத்தோம்னு சொன்னா அவர் கொஞ்சம் உலக வாழ்க்கையில ஈடுபட்டுகிறார், கொஞ்சம் உலக வாழ்க்கையோட தொடர்பா எந்திக்கிறாரு. அப்ப குர்ஆனை விட்டு கொஞ்சம் தூரமா எந்திரிப்பாரு, இரவு தொழுகையை விட்டு கொஞ்சம் தூரமாக எந்திரிப்பாரு, அதுக்காரர்களை விட்டு கொஞ்சம் தூரமாக இருந்திருப்பாரு. நிறைய நேரம் என்ன செஞ்சிருக்க மாட்டாரு, தொழுதிருக்க மாட்டாரு. இந்த கருத்துல என்ன செய்யலாம், அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹ் அப்படி கேட்கிறாங்கன்னா மற்றபடி விளங்குறதுக்கு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்ன தொழுதியா, அப்படி செஞ்சியா அப்படின்னு கேட்காம அதுல யார் அதிகமாக இருந்திருப்பார் என்பதை அறிந்து கொள்வதற்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, கேட்கிறாங்க. தொழுதியான்னு கேட்டா எல்லா நபித்தோடும் தொழணும்னு சொல்ல போறாங்க, தொழுதோம் முடியும். ஆனால் அதிகத்தை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள வழி இதுதான். அப்படி கேட்ட உடனேயே முன்னுக்கு வந்தவர் யாரு, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ தல்ஹா தியாகம் மிக்க ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு அங்கத்தவர் முன்னுக்கு வராரு. ஆனா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நான் என்றாங்க. அப்ப இந்த மாதிரி கட்டங்கள்ல, தேவையான கட்டங்கள்ல தான் தகுதியானவராக இருந்தால் நான் என்று சொல்வதில் எந்த விதமான முகஸ்துதியும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்பது இது குறிக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாரு, மன்னரை பார்த்து சொன்னா என்ன, எனக்கு வந்து இஜ்அல்னி அலா ஹஸாயினில் அர்லி, நீங்க வந்து என்ன வந்து பொருளாதார பொறுப்புக்கு என்னை தாங்க, நான் வந்து இன்னி ஹஃபீதுன் அமீன், நம்பிக்கையானவன், நான் பாதுகாப்பா இருப்பேன். அவருக்கு தெரியும் அங்க உள்ளவர்கள் பாதுகாப்பு குறைவு, நம்பிக்கை குறைவு, அமானிதம் குறைவு என்றது அவருக்கு தெரியுது. ஏன், இவர் இருந்தவர் தான் அந்த பொறுப்புல இருந்தார். இவர் எந்த வீட்டில் இருந்தாரோ அவருடைய வீட்டில் உள்ளவர் தான் அந்த பொறுப்புல இருந்தார். அவர் அமானித குறைபாடு உள்ளது நம்ம வரலாற்றில் என்ன செய்யறோம், அதுல படிக்கிறோம். இந்த மாதிரி கட்டங்களை மட்டும் என்ன செய்யலாம், நம்ம அப்படி முற்படுத்திக்கலாம், கேட்கலாம். அப்படி சொன்னதுக்கு அபூ தல்ஹா ரலியல்லாஹு முன்னுக்கு வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் உம்மு குல்சூமை அதாவது அடக்குவதற்காக கபர்ல என்ன செய்தார்கள், இறங்கினார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இதை 2-3 விஷயங்கள் சொல்லிக்கணும். அந்நிய பெண்ணை, அஜ்னபியான பெண்ணை அதாவது கபர்ல இறக்குவதற்காக தொடுகிறது, நம்ம இறக்குறது, பார்க்க போறது, இதெல்லாம் என்னது பிழை இல்லை என்பதை இந்த செய்தி என்ன செய்கிறது, சொல்லுகிறது. இல்லைன்னா அபூ தல்ஹாக்கு அஜ்னபி, அபூ தல்ஹாக்கு அஜ்னபியாவ உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா. இன்னொரு விஷயம், உஸ்மான் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் கணவர் இருக்கிறாரு, தந்தை இருக்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னும் உள்ள மற்ற உறவுக்காரர்கள் என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. இருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் இறைவன் பக்கம் இந்த நிமிஷத்துல நெருக்கமா இருந்திருப்பாரு அவங்க கபர்ல இறங்கட்டும் ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க. இதுல நம்ம கிடைக்கக்கூடிய படிப்பினை அதுதான். நமது ஜனாசா விஷயங்களில் மார்க்கத்தோடு நெருக்கமானவர்கள் கொஞ்சம் முன்னாகிறது நல்லது என்பதை என்ன செய்யறோம், நம்ம அதுல புரிந்து கொள்ளணும். மார்க்க ரீதியாக இபாதத்துல, வணக்கங்கள்ல, உலக ரீதியாக கொஞ்சம் தூரமானவர்கள் அந்த நேரத்திலேயாவது இந்த மாதிரி ஆக்க நெருங்கிறது மிகவும் சிறந்தது. ஏன்னா அவங்களோட சிந்தனை வந்து அப்பதான் ஈமானிய உணர்வோடு என்ன செய்யும், இருக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கி நடத்த நம்ம இதுல என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப ஒரு அஜ்னபியான பெண்ணுடைய ஜனாசாவை நம்ம தேவைப்பட்டால் அந்த ஜனாசாவுக்கு போறது, அதனுடைய காரியங்கள்ல ஈடுபடுவது, வேலைகள்ல ஈடுபடுவது, இதெல்லாம் பிழை இல்லை. அவங்களோட கஃனுக்கு பிறகு அவங்கள பார்க்கிறது, கஃனெல்லாம் இட்ட பிறகு அவங்களே போய் பார்க்கிறது, இதெல்லாம் என்னது தவறு இல்லை என்பது இந்த செய்தி சொல்கிறது. ஒரு செய்தி. இரண்டாவது என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அபூ தல்ஹா தல்ஹா இதுல ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம். தல்ஹா இப்னு உபைதுல்லா ஒரு நபித்தோழர். இவர் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 பேர்ல ஒருவர். சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 பேர்களில் ஒருவர். அவர் மக்கா டு மதீனா என்ன செஞ்சாரு, ஹிஜ்ரத் செஞ்சாரு. அப்ப ஒரு முஹாஜிர், மக்காவாசி. அபூ தல்ஹா மதீனாவாசி. அபூ தல்ஹா மதீனாவாசி, அன்சாரி தோழர். அவதான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கணவர். அபூ தல்ஹா வேறு, தல்ஹா இப்னு உபைதுல்லா வேறு. இதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நிறைய பேருக்கு அதுல ஒரு கன்ஃபியூஷன், அபூ தல்ஹா தல்ஹாண்ட ரெண்டு ஒன்று தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 9ஆம் ஆண்டு ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு மரணித்தார்கள். நபி அவர்கள் கண்ணீர் வடித்த மரணங்களில், அவங்களுடைய பிள்ளைகள்ல கண்ணீர் வடித்த மரணங்கள்ல இப்ராஹிம் அடுத்தது அதாவது உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும், நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும், தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.